வணக்கம் நண்பர்களே. அதாவது நிறைய சென்டர்ஸ் நிறைய விதமா வழிகள் பண்றாங்க. அதாவது டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க, பிஆர்பி, ஜிஎஃப்சி எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கும் ஹேர் ப்ரோக்கும் என்ன வித்தியாசம்? ஹேர் ப்ரோ என்ன பண்றாங்க, வழுக்க தலையில எப்படி முடி முளைக்க வைக்கிறாங்கிறது சொல்றோம். பேஷண்ட்ஸ்க்கு முடியோடைய ஸ்கேல்போடைய கண்டிஷன் என்னன்னு பாக்கணும். ஸ்கின்னோட திக்னஸ் செக் பண்ணிட்டு இந்த மாதிரி உணவு செய்யணும், இந்த மாதிரி உணவு சாப்பிடணும். அப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு நாடியில உடல் வெப்பநிலையும் உடலுடைய பிரச்சனையையும் நாங்க என்ன சொல்லுவோம், பாரம்பரிய முறையில எடுக்கக்கூடிய நாடிகளை பார்த்து முடி இருந்த இடத்துல ஸ்கின் வளர்ந்துருக்கு இல்லையா, அந்த ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணி எடுப்போம். பண்ணும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா டெட் ஸ்கின்ஸ் வெளியில வரத டே ஒன்னே நீங்க பார்க்க முடியும். டெர்மா ரோலர் போட்டு அந்த போர்சஸ் ஓபன் பண்ணும். ஹேர் ப்ரோடைய ஒரிஜினல் எசன்ஸ் ஆயில நாங்க அது மேல அப்ளை பண்ணுவோம். போது அந்த ரூட்டுக்குள்ள இது பெனிட்ரேட் ஆகும். நண்பர்களே, என்னோட ஸ்பீச் பிடிச்சிருந்தா எனக்கு கீழே ஸ்கோரல்ல ஓடக்கூடிய நம்பருக்கு போன் பண்ணி என் கூட தொடர்பு கொள்ளுங்க. என் பேஜ